அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கல்வியை வைத்து அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை எதன் மூலமா உருவாயிருக்கு? இந்த பிரச்சனைக்கான காரணம் யாரு? மத்திய அரசாங்கம் தான் காரணமா அல்லது மறுப்பதனால மாநில அரசாங்கம் ஏதேனும் கிளை செய்து இந்த பிரச்சனைக்கு இல்லைங்க. இதுல அரசியல் பண்றதே அவங்க தான். இவ்வளவு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக 68ஆம் ஆண்டிலிருந்து இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் அமலாகிட்டு இருக்கிற போது, இந்த இருமொழி கொள்கையை பாராளுமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற போது, மத்திய அரசும் ஏற்றுக்கொண்டு அமலாகி கொண்டிருக்கிற போது, இப்ப நீங்க புதுசா கொண்டு வந்து குறுக்க ஒரு ஏன் விட்டுறீங்க? அப்ப இதுல அரசியல் செய்வது யாரு? மத்திய அரசு தான். மாநில அரசும் மத்திய அரசும் ஏற்கனவே சுமூகமா தானே போய்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வரலையே. அப்ப திடீர்னு கொண்டு வந்து உங்களுடைய இந்தியை திணிக்க வேண்டும் என்கிற அரசியல் நோக்கத்தை தமிழ்நாட்டில் திணிப்பது என்பதுதான் நோக்கமே தவிர, இதுல அரசியல் மாநில அரசு என்ன அரசியல்? மாநில அரசா ஒரு புது கோட்பாடை சொல்லுது. மாநில அரசா நீங்க ஏதோ செய்ய மாட்டோம்னு சொல்லுது. நீங்க தான் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் அந்த கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டோம். அப்படி அறிவிக்கிறது எப்படி அரசியல் சட்டப்படி நியாயம்? நிதி பங்கீடு கொடுக்கறதுக்கு நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அரசியல் சட்டம் அப்படி சொல்லுதா? இல்லையே. எந்த விதி அரசியல் சட்டத்தில் அப்படி சொல்லியிருக்கு? எனவே இதுல தேவையற்ற அரசியல் பண்ணுவதுங்கிறது, அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் அரசியல் பண்ணுது கல்வி இல்லைன்னு சொன்னா இது என்ன நியாயம்? இது முழுக்க முழுக்க இது இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணமே மத்திய சர்க்காரும், குறிப்பா வந்து இந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் இதுக்கு பிரதானமான காரணம். மத்திய அரசாங்கம் ஹிந்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை நினைக்கிறீங்க? இல்ல அதாங்க அவங்கள பொறுத்தவரையில் இப்ப சமஸ்கிருதம் அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, சமஸ்கிருதம் தான் அவங்கள பொறுத்தவரையில் RSS பொறுத்தவரையில் தெய்வ பாஷை. இப்ப இந்தின்னு சொல்றாங்கல்ல, இந்த இந்திய கூட ரொம்ப நாளைக்கு தூக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு வழியா இந்திய எல்லாரும் ஏற்க வச்சாச்சுன்னா அப்படியே அதை சமஸ்கிருதமா அந்த பிளேட்டை மாற்றுவாங்க. அவங்களுடைய நோக்கம் சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய உள்ளார்ந்த நோக்கம். அதை வெளிப்படையா சொல்லாம இப்ப இந்திங்கிறாங்க. ஆகவே வந்து மத்திய அரசு இப்படி வந்து சொல்லுவதுங்கிறது, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பிரச்சாரத்துக்கும் இந்தி பிரச்சாரத்துக்கும் 1500 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு செலவு பண்றாங்க. தமிழுக்கு எத்தனை கோடி செலவு பண்றாங்க? மலையாளத்துக்கு எத்தனை கோடி? மற்ற கன்னடத்துக்கோ மராட்டியத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்றாங்க? எல்லாம் 6 கோடி, 8 கோடி, 10 கோடி, 15 கோடி. ஏன் இந்திக்கு மட்டும் 1500 கோடி செலவு பண்றீங்க? இந்தியாவுடைய எல்லா மொழிகளும் தேசிய மொழிகளா நீங்க அங்கீகரிச்சிருக்கீங்க. அப்ப தேசிய மொழிகளுக்கான ஒரு சமத்துவம் இருக்கணும் இல்ல? என்னத்துக்கு ஒரு மொழி கூட ஒரு மொழி குறைச்ச? அப்போ வலுக்கட்டாயமா நீங்க இந்திய பிரச்சாரம் பண்ணணும். இந்தி பிரச்சாரம் பண்றதுக்கான ஒரு குடியரசுத் தலைவர் தலைமையில் ஒரு குழு இருக்கு. அது 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்தியை எப்படி நாங்க வலுப்படுத்துறோம், இந்தியை எப்படி செயல்படுத்துறோம்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கிட்டு குடியரசுத் தலைவர் உத்தரவு போடுறாரு. அதுக்கேற்ப மத்திய அரசு கூடுதலான பணத்தை ஒதுக்குது. இதெல்லாம் ஒரு பல மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் ஒரு மொழிக்கு மட்டும் நீங்க அதிக அதிகாரமும் அதிக நிதியும் ஒதுக்குறது என்ன விளைவை ஏற்படுத்தும்? மற்ற மொழிகள் அவமானப்படுத்துகிற நிலைமை தானே ஏற்படும். அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு என்ன உணர்வு வரும்? எனவே இது வந்து தேச ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியுங்கிறது தான். ஏன்னா இப்ப ஏற்கனவே கூட தமிழ்நாட்டில் தான் இந்தி திணிப்பை பெருசா பேசணும். ஆனா இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இப்ப மராட்டி அரசாங்கம் போட்டிருக்காங்க என்னன்னு, எல்லா IAS அதிகாரியும் மராட்டியத்தில் தான் கையெழுத்து போடணும். அங்க அரசாங்கத்தினுடைய ஆணைகள் வந்து மராத்தி மொழியில தான் வரணும். அப்ப எல்லா மாநிலங்களையும் தங்களுடைய மொழிக்கு முக்கியத்துவம் வரணும். வளர்கிற போது நீங்க அதெல்லாம் தலையில அடிச்சு உட்கார வச்சுட்டு அந்த மொழிக்கெல்லாம் காலங்காலமா பேசக்கூடிய மொழியெல்லாம் நீங்க வந்து ஓரம் கட்டிட்டு ஒழிச்சு கட்டிட்டு இந்திய பேசுங்கன்னா எப்படி மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க? தன்னுடைய சொந்த மொழியை அடையாளத்தை எப்படி இழப்பாங்க மக்கள்? ஆகவே இது வந்து விபரீதமான விளைவுகளுக்கு தான் வித்துடும். இது ஏதோ இந்த தேன்கூட்டில் கைய வைக்கிற மாதிரி ஒரு நிலைமையை மத்திய அரசு உருவாக்கி. வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கூடங்களுடைய வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வந்து இது போன்ற அறிவிப்புகளை, இது போன்ற வேலைகளை நாங்கள் செய்வோம் சொல்லலாம். இப்ப சொல்றாங்க இன்னும் 5 வருஷம் ஆட்சியில் இருக்க போறோம்ன்ற தைரியத்தில் அந்த மாதிரி செய்யறாங்க. உங்களை பொறுத்தவரை என்னன்னீங்கன்னா, இப்ப 3வது முறையா ஆட்சிக்கு வந்துட்டோம். கடந்த விட இந்த முறை ஆட்சியில் இடங்கள் குறைஞ்சு போச்சு. அடுத்த முறை இன்னும் தான் குறையும். அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்லாம் சொல்ல முடியாது இந்தியாவுடைய சூழ்நிலையில். ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க,
இந்த 3வது முறை ஆட்சியில் வந்திருக்கிறதுக்குள்ளேயே அவங்க நினைக்கிறத பூரா நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தடுத்து அவர் சொல்றாரு நாங்கள் 2047 வரைக்கும் இருப்போம், 57 வரைக்கும் இருப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒன்றும் அதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்படின்னா இந்த தேர்தலே ஏன் 63 இடத்துல தோத்தீங்க? அப்போ அடுத்தடுத்து உங்களுடைய தோல்வி உறுதியாகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பொருளாதாரம் மற்றதெல்லாம் ரொம்ப அதாவது உங்களை ஆதரிக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் கூட, மத்திய தொழிலதிபர்கள் கூட, சிறு சிறு தொழிலதிபர்கள் கூட பிஜேபி வெறுக்கிறாங்க. அப்போ நாளுக்கு நாள் இந்த வெறுப்பு அதிகரிக்க 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 அடுத்த தேர்தல் முடிவு வேற மாதிரி இருக்கும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. ஆகவே நினைக்கிறாங்க ஏன் இந்த வாய்ப்பை விடுவானே, இருக்கிறதுக்குள்ள நம்ம இதை காரியத்தை செஞ்சு முடிப்போம். 2029 தேர்தல் வருவதற்குள்ள அவங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது பூரா செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத அவசரமாக கொண்டு வராங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியை பூரா கையகப்படுத்துறதுக்கான முயற்சியை மேற்கொள்றாங்க. ஸோ அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை முழுக்க முழுக்க நிறைவேற்றுவதுங்கிறத வேகமாக செயல்பட்டு இருக்காங்க. உங்களை போல மூத்த தலைவர்கள் பாஜகவுடைய கொள்கைகள் மற்றும் அவங்களுடைய ஆட்சி முறையை பற்றி நிறைய கவலைப்படுறீங்க. ஆனால் அதற்கு தொடக்க புள்ளி நீங்க தான் வைக்கிறீங்க. இந்தியா கூட்டணின்றது ஒரு ஒற்றுமையோடு யார் பிரதமர் போன்ற முக்கிய அறிவிப்புகளை எடுத்தா இது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக தானே உங்க மீண்டும் மீண்டும் ஆட்சி இருக்கிறாங்க. இல்லை, இந்தியா மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பல மாநிலங்கள் இருக்கு. அப்போ ஒரு அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற தேர்தலுங்கிற போது அதில் ஒரு ஒத்த கருத்தோடு பெரும்பகுதி நம்ம இணைந்து செயல்பட முடியுது. சட்டமன்ற தேர்தல், மாநில தேர்தல் வர்ற போது அப்போ எல்லா கட்சியுமே நாங்கள் அதிகாரத்துக்கு வரணும், அவங்க அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யுது. அதையும் நம்ம என்ன சொல்றோம்னா, ரைட்டு, நீங்கள் அது தப்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு கட்சியும் மாநிலத்தில் தேர்தலுக்கு வரணும்னு விரும்புறது தப்பே கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம், நாம் வெற்றி பெறணுமா வெற்றி பெறணும் தான். அதை விட முக்கியமானது பிஜேபியை தோக்கடிக்கணும். நாங்கள் வெற்றி பெறதில் நீங்கள் இருங்க, ஆனால் அதுக்காக நமக்குள்ள வெற்றி பெறதுக்கான போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபி வெற்றி பெற வைக்காதீங்க. ஸோ நாம் வெற்றி பெறது முக்கியம்னா கூட அதை விட முக்கியமானது, ப்ரையாரிட்டி, முன்னுரிமையானது பாஜகவை தோற்கடிப்பது என்பதில் அவங்க ஒன்று போகணும்னு தான் நாங்கள் வற்புறுத்தோம். இப்போ டெல்லியில் கூட அவங்க கொஞ்சம் இணக்கமாக போயிருந்தா பிஜேபி இவ்வளோ வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஒரு 2% தானே வாக்கு வித்தியாசம். இந்த 2% வாக்கு வித்தியாசம் இவங்களுக்கு காங்கிரஸும் விட்டு கொடுத்து போயிருக்கலாம், ஆம் ஆத்மியும் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். அப்போ என்னன்னா, நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கை விட முடியாது, அவங்க ஆட்சியில் இருக்கணும், நாங்கள் எங்கள் எண்ணிக்கை விட முடியாது. இந்த சண்டையிலே தனித்தனியாக போனதுனால அது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி பாஜகவுக்கு வாய்ப்பாக போயிடும். நீங்கள் நீண்ட வருடங்கள் அரசியல் பயணத்தில் இருக்கிறீங்க. ஒரு நாள் கூட ஒரு அரசியல் நாளடித்தை கடந்து பேசுறது. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் அண்ணா சாலைக்கு வா, அறிவாலயத்துக்கு வா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இதை மோடி, ஸ்டாலின், இதெல்லாம் ஒரு நல்ல அரசியலா, ஆரோக்கியமான அரசியலா? இளம் தலைமுறையினருக்கு இந்த அரசியலை நம்ம இன்னும் புரிதலோடு எடுத்து தரணும். பொதுவாக அரசியல்ல தனிப்பட்ட நபர்களை விமர்சிப்பது, தனிப்பட்ட நபர்களுடைய குணாதிசயங்களை விமர்சிக்கிறது, அதெல்லாம் அவசியம் இல்லாது. எந்த ஒரு நபரும் அவர் சார்ந்திருக்கிற கொள்கையின் அடிப்படையில் விமர்சிக்கப்படணுமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை கிண்டலும் கேலியுமா விமர்சிக்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு கொள்கையை சார்ந்து இருக்கார், அவ்வளவுதான். அவர் ஒரு கொள்கையே ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறார். அந்த அரசியல் தான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர யாரு நபரா உங்களுக்கு பிரச்சனை. எனவே எங்களை பொறுத்தவரையில் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறதோ அல்லது ஒரு அநாகரிகமான, இப்போ அதில் பாஜகவுடைய அண்ணன் தலைவர் அண்ணாமலை இப்படி ஆரம்பிச்சு வைக்கிற போது அது எதிர்வினைகளை ஆட்ட வேண்டிய வந்துகிட்டு இருக்கு. அவர் போய் நான் அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு கல் விடாமல் உருவேன்னு சொல்ல, அறிவாலயத்துக்கு உங்களுக்கு என்ன சண்டை இருக்கு? நீங்க திமுக விமர்சனம் பண்ணுங்க, ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்க, அறிவாலயம் என்ன பண்ணுச்சு இந்த கட்டடம்? ஸோ அப்புறம் நீங்க அப்படி பேசுன உடனே இவங்க இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அண்ணாமலை தான் ஒரு அரசியல் பக்குவம் இல்லாமல் இந்த மாதிரி விவாதங்களை துவக்கி வைக்கிறார் தமிழ்நாட்டில். நீங்க பாலியல் புகார் போச்சுங்கனால நான் சாட்டையால் அடிச்சுக்குவேன், செருப்பே போட மாட்டேங்கிறீங்க. இப்போ பாஜகவே பாலியல் புகாரில் கைது பண்ணியிருக்காங்க, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பாஜக இங்கே குற்றவாளியை கைது பண்ணி வச்சிருக்காங்கல்ல பாலியல் புகாரில். அப்ப நீங்க உங்க கட்சியே நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நான் வேட்டியை கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப கீழ்த்தரமா ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி விமர்சிக்கிறது, அதாவது
நம்ம இப்படிலாம் சொன்னாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம லீடர் ஆக முடியுங்கிற யாரோ ஒரு தப்பான பாடத்தை சொல்லி அதை அவர் செயல்படுத்தி அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற சில பேரும் ஈல்டாகி அதே பாணியில பேசுறாங்க. அது வேண்டாம் தான் என்னுடைய இறுதியா ஒரு கேள்வி. வளரும் இந்தியா வந்து இளைஞர்களுடைய கையில் இருக்கின்றது, எந்தவித மாற்றம் இல்லை. அரசியல் கட்சி தலைவர்கள் வரும் இளைஞர்கள் தான். ஆனா இப்ப பெரும்பாலான இளைஞர்கள் வந்து நடிகர்கள் பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க, கொள்கைகள் பக்கம் போறதில்லை. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நடிகர்கள் பக்கம் போறாங்களே, அளவுக்கு அதிகமான ஆதரவுகளும் நடிகர்கள் இருக்கு. விஜயகாந்த் குறித்து சொல்றேன், அவருடைய வருங்கால அரசியல் எப்படியாப்பட்டதா இருக்கும்? இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து பலவிதமான புரிதல், பலவிதமான இது இருக்குங்கிறதுலாம் உண்மைதான். திரையுலகம்ங்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கு அதில் தான் இருக்கிறாங்க. திரையுலகத்தில் ஒருத்தர் நடிக்கிற அந்த பாத்திரத்தை வச்சு அவரை பற்றி ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. அது திரையுலகத்துக்கு அது வந்து பொருத்தமாக. ஆனால் அரசியல் உலகத்துக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் வெறும் திரையுலகத்தை மட்டுமே வச்சு மக்கள் தீர்மானித்ததா வரலாறே கிடையாது. வேணா சொல்லலாம் எம்ஜிஆர் இல்லையா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திடீர்னு அரசியலுக்கு வந்துடல. அவங்கெல்லாம் ஒரு 29 வருஷம் அரசியலில் இருந்து தான் படிப்படியாக வந்தாங்க. அது எனவே அவங்களுடைய அரசியல் பயணம் தான் அவங்கள வந்து அதுக்கு திரை உதவி பண்ணியிருக்கலாம். திரை உலகத்தில் இருக்கிற அறிமுகம் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அரசியல் பயணம் தான் ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்துட்டு பல பேர் திரையுலகத்தில் இருக்கிறவங்க நாம வந்து நாளைக்கே இதை பண்ணிடலாம், நாளைக்கே கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே மாற்றிடலாம். அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இல்லாத மக்கள், இளைஞர்கள் அப்படிலாம் கிடையாது. ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்கிற பாத்திரத்தை பற்றிட்டு உங்களை கை தட்டுறாங்க, உங்களை ரசிக்கிறாங்கனாக்கா நீங்கள் சொல்றது எல்லாத்தையும் ரசிப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அப்படி அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் வரல. இதுக்கு மேலேயும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் கோயிலுக்கு போறவங்கலாம் பிஜேபின்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் 99% மக்கள் கோயிலுக்கு தான் போறாங்க. அவங்க எல்லாம் பிஜேபின்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி பிஜேபி தானே 90% வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் ஒரு கோயில கூட டெபாசிட் வாங்க முடியல. ஸோ இது இறை உணர்வுங்கிறதும் கலை உணர்வு என்பதும் வேறு, அரசியல் என்பது வேறு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கூர்மையா இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க செயல்படுவாங்க.